இன்னைக்கு எங்களோட 19வது நாள் பிரச்சாரத்தில் இருக்கோம். ஹார்பர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறோம். ரொம்ப மக்கள்லாம் வந்து உற்சாகமாக இருக்கிறாங்க. ரோடுக்கே வந்துடுறாங்க, ஆர்த்தி எடுக்கிறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க, சால்வை போடுறாங்க. இன்ஃபேக்ட் எங்கள் தோழமை கட்சிகள் இல்லாதவங்களும் வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ் கூட வந்துட்டு நீங்கள் வரணும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக 3 மாதத்துல வெற்றி பெறுவோம். அதே மாதிரி வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இன்றைக்கி காவேரி நியூஸ்லேயே போட்டாங்க. 40% மேலே எனக்கு கொடுத்துறாங்க. இருக்கிற எக்ஸிஸ்டிங் மற்ற ஆளுங்களோட 13-14% அதிகமாக போயிட்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த எம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர் எஸ்ஆர் விஜயகுமார் இருக்கார். டாப் 5ல் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் கொஸ்டின் கேட்கறதுலையோ, யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்லையோ, நிறைய விஷயத்துலையோ. என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை இருக்காது. ஏன்னா 2 வருஷமாக சரியாக மழை பெய்யல. அது வந்து கவர்மெண்ட்டையும் இப்போ ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6 எம்எல்ஏ திமுக எம்எல்ஏகள் அவங்க யாரும் வர்றதும் கிடையாது, ஒன்றும் பண்ணுறதும் கிடையாது. எங்கள் ஆளுங்க அதிமுக தோழமை கட்சிகள் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ், அங்கே இருக்கிற வட்டச்செயலாளர் லெவலில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து 5வது ஏரியை வெட்டிட்டு இருக்காங்க. அதை தவிர ஒரு 6வது ஏரியை வெட்ட சொல்லி நாங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறோம். அதை தவிர இந்த கோதாவரி காவேரி லிங்க் பண்ணிட்டாங்க, பர்மனெண்ட்டாக சொல்யூஷன் ஆகிடும். மத்திய சென்னையினால டிஎம்கேவோட போட்டின்னு சொல்லுவாங்க. கடந்த முறை மட்டும் ஏடிஎம்கே வின் பண்ணாங்க. இந்த முறை எப்படி உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இருக்குது? அது இல்லாமல் உங்களை எதிர்த்து போட்டிருவர் வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன். ஸோ எப்படி இருக்குது அவர்? இது டிஎம்கே கோட்டெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய பொய்ங்க. அது கலைஞரோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட பையன் அவங்க தான் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 முறை. அது தவறு தானே. ஸோ அவங்க பாருங்க ஏதோ சொல்கிறாரு, நான் சொல்ல முடியாத வார்த்தையை. கெட்டவத்தில் சொல்லணும். ஐயோ அப்படியா, நான் கெட்டவரத்தை கெட்டுருக்காதுல. ஸோ அது வந்துட்டு அவங்க அதுக்கு ஏன்னா இப்போ எஸ்ஆர் விஜயகுமார் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காருங்க. என்னென்னா ஒரு இன்கம்பன்சி வருது. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா அவங்க வந்து பயங்கர கரப்டடுன்னு ஒரு பேரை வாங்கிட்டாங்க. ஸோ மக்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்க, வந்தால் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு ஃபோன் பண்ணிங்களா, ஒரு சின்ன பிரச்சனை இந்த ஹெல்ப் பண்ணுங்கள், அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பிரச்சனைலாம் இவங்க கிட்ட ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இவங்க அதை கூட ரீச்சபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ எவ்வளோ கொள்ளடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது மக்களுக்கு ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. அந்த திமுகவோட இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கலைஞரோட முடிஞ்சு போச்சுன்னு என்னோட பர்சனல் ஃபீலிங். ஏன்னா ஆர்கே நகரில் அவங்க டெபாசிட் வாங்க போனதே ரொம்ப ஒரு அசிங்கம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு பெரிய டெஸ்ட்டாக இருக்கும் இந்த மேட்டர்.